ஸ்பெஷல் கிச்சன்ல இன்னைக்கு ராஜ்மா குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி பூரி ரொட்டிக்கலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ராஜ்மா 1/4 கிலோ எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ரெட் கலர் வச்சிருக்கிறேன், இல்ல பிளாக் இருக்கு, ஒயிட் இருக்கு. நான் ரெட்டில் எடுத்துக்கிறேன். ராஜ்மா 8 மணி நேரம் ஊறணும். ஊறினாதான் பயிர் நல்லா இருக்கும். அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சு ராஜ்மா போட்டாச்சு. இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெயிட் போட்டுடலாம். 5 விசில் வரட்டும். வந்துட்ட பிறகு நம்ம குருமா தாளிச்சிக்கலாம். நம்ம ராஜ்மா பயிர் குக்கர்ல வச்சோம். 5 விசில் வந்துச்சு, வெயிட் இறங்கிடுச்சு. ஓபன் பண்ணி பார்த்துடலாம். எட்டு மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் வச்சாலுமே பயிர் நல்லா வெந்துடும். இப்ப நம்ம இறக்கிடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சாச்சு. சமையல் எண்ணெய் ஒரு 50 மில்லி ஊத்திக்கலாம். கிராம் 4, பட்டை 4, பிரிஞ்சி இலை 2, கல்பாசி கைப்பிடி, அன்னாச்சி பூ 1. ஏலக்காய் 2 போட்டுக்கலாம். நூறு கிராம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். இந்த குருமாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு முன்னாடியே போட்டுடலாம். வெங்காயம் சீக்கிரமா வதங்கும் உப்பு முன்னாடி போட்டா. பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் நீட்டா கட் பண்ணி போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை முன்னாடியே போட்டீங்கன்னா குருமா நல்லா வாசனையா இருக்கும். கால் கிலோ தக்காளி எடுத்து பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறேன். நான் 5 பேர் சாப்பிட்ற மாதிரி குருமா செய்யறேன். உங்க வீட்டுல எத்தனை பேரா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அளவு போட்டுங்க. தக்காளி அந்த பச்சை வாசனை போட்டோம். தக்காளி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு பவுடரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பச்சை வாசனை போட்டோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மிளகாய் பொடிலாம் போட்டு நம்ம ராஜ்மா தண்ணியோட நம்ம போட்டுக்கலாம். தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்கு. தண்ணியோட குருமால போட்டுக்கலாம்.
6 பத்தை தேங்காய், 10 பாதாம் பருப்பு போட்டு நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். போட்டுக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, தேங்காய் கூட நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கலாம். நான் இப்போ தேங்காயும் முந்திரி பருப்பும் சேர்ந்து தான் நான் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த குருமாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம திட்டமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடலாம். ராஜ்மா குருமா நம்ம ரெடி பண்ணிட்டு போனோம். ரெடி ஆகிப்போச்சு. அழகா எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது பாருங்க. இதான் பதம். தீ கம்மியாக வச்சு நம்ம தட்டு போட்டு மூடிட்டா ஒரு 10 நிமிஷம் எண்ணெய் அழகா பிரிஞ்சு வந்துடும். சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, ரொட்டிக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். ஒயிட் சாதத்துல நம்ம ஊற்றி சாப்பிடலாம். நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு திக்கு இருக்கணும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம குருமாவை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சன்ல ராஜ்மா குருமா நம்ம ரெடி பண்ணோம். ராஜ்மா குருமாவுக்கு நான் சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம ராஜ்மா குருமா செஞ்சோம். நான் அதுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம குருமா ஊற்றி சப்பாத்தி சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். எப்படி இதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. சூப்பரா இருக்குது. நான் எப்படி செஞ்சேன்னா அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.